இப்போ நம்ம சங்கீத பகுதிக்கு போவோம். 74வது சங்கீதம், ஆசாப் எழுதின சங்கீதம். பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த 74ஆம் சங்கீதத்தில் ஆசாப் எதை குறித்து புலம்புறாரு. இந்த சங்கீதத்தில் என்ன செய்கிறார்? அவர் புலம்புகிறார். என்ன புலம்புறாருன்னா சபையை குறித்து புலம்புகிறார். எதை குறித்து புலம்புறாரு? எல்லாரும் பேசுங்க, கொஞ்சம் வாயை திறந்து எல்லாரும் பேசுங்க. எதை குறித்து புலம்புகிறார்? சபையை. ஆசாப் நம்ம கடந்த நாளில் ஆசாபை தியானித்தோம். சிறந்த பாடகர், நல்ல லீடர், நல்ல தரிசனம் பார்க்கிறவர், நல்ல ஒரு தீர்க்கதரிசின்னு கடந்த நாளில் நம்ம தியானித்தோம். ஆசாப் சபையை நேசிக்கக்கூடியவர், சபையின் மீது கரிசனை உடையவர், சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். சொல்லுங்க, ஆசாப் யாரு? தேவனுடைய சபையை நேசிக்கிறவர், தேவனுடைய சபையின் மேல கரிசனை உள்ளவர். மூணாவது சபைக்காக வைராக்கியம். அதே போல நம்மளும் என்ன செய்யணும்னா, கடைசி நாட்களை வந்துட்டோம், இனி காலம் செல்லாது. பயங்கரமான நாட்களை நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வருமோங்கிற அந்த இதில் போயிட்டு இருக்கு. எது வேணாலும் நடக்கலாம். தேசத்துக்காக ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கணும். யுத்தம் வந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். பயங்கரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. கடைசி நாட்களை நின்று கொண்டு இருக்கிறோம். நம்மளும் தேவன் நமக்கு கொடுத்த சபையை நேசிக்கணும். நம்ம பிள்ளை நம்மளை நேசிக்கணும். கரெக்டா சொல்லுங்க. நம்ம பிள்ளை என்ன செய்யணும்? நம்மளை நேசிக்கணும். நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சு, கஷ்டப்பட்டு நல்ல ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து, நாளைக்கு நம்ம பிள்ளை நமக்கு உதவி செய்யாமல் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சால் நமக்கு அது என்னத்தை கொண்டு வரும்? பெரிய அளவில் பாதிப்பை கொண்டு வரும். அதுபோல் நமக்கு தேவன் கொடுத்த நம்ம சபையை நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க. நம்ம சபை, உங்கள் சபை எது? உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி உங்கள் சபைன்னு ஒன்று இருக்குது, உங்கள் ஊழியர்னு ஒருத்தங்க இருக்கிறோம். அதனால நம்ம சபையை நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, நேசிக்கணும். நம்ம சபை மேலே நமக்கு என்ன இருக்கணும்? கரிசனை இருக்கணும். நம்ம சபைக்காக நம்ம என்ன செய்யணும்? வைராக்கியம் பாராட்டணும். நம்ம சபை மக்கள்லாம் ஆரம்ப நாட்களை அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினவங்க தான் இன்னைக்கு எப்படியே போயிட்டு இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம சங்கீத பகுதிக்கு போவோம். அவர் சொல்றாரு பாருங்க, சபையை குறித்து பேசும்போது 74ல் முதல் 2 வசனத்தை பாருங்க. அவர் கேட்கிறாரு, தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? ஏண்டவரே, உங்க சபை மக்கள் மேல, உங்க மேய்ச்சலின் ஆடு என்பது சபை, உங்க கோபம் ஏன் புகைகிறதுன்னு 2வது வசனத்தை நீங்க வாசிங்க. ஆண்டவர் பூர்வ காலத்துல சம்பாதித்த உமது சபை, நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரம், நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தை நினைத்தருளுங்கப்பா. சபைக்கு 3 பேர் வைக்கிறார். என்ன சொல்றாரு? பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை, நீர் மீட்டு கொண்ட சுதந்திரமான கோத்திரம், நீர் வாசமாயிருக்கிற சீயோன் பர்வதம். இது தேவன் வாசம் பண்ணுகிற சீயோன் பர்வதம். இது தேவன் சம்பாதித்த சபை. இது தேவன் மீட்டு கொண்ட சுதந்திர கோத்திரம். இதை கொஞ்சம் நினைங்கப்பா. சபையை கொஞ்சம் நினைத்தருளுங்க ஆண்டவரே. இதே சங்கீதத்தில் ஒரு ஒரு 3-4 தடவை சொல்றாரு, நினைத்தருளும், நினைத்தருளும். நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிற மாதிரி நம்ம சபைக்காக ஜெபிக்கணும். எங்க சபையை கொஞ்சம் நினைத்தருளுங்கப்பா, எங்க சபையை ஆசீர்வதிங்கப்பா, எங்க சபைக்கு நிறைய ஆத்துமாக்கள் தாங்கப்பா, எங்க சபையில ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே, எங்க சபையில ஒரு பின்மாறிய ஊற்றுங்க ஆண்டவரே, எங்க சபை வளர பெருக கிருபை கொடுங்க ஆண்டவரே, எங்க சபை எழுப்புதல்ல பங்கடைய கிருபை கொடுங்க, மனவாட்டி சபையா மாற்றுங்க. உண்மையிலேயே சபையில தாங்க எழுப்புதல். சபை தான் மனவாட்டியா மாற போகுது. சபைக்காக தான் ஜீசஸ் வரப்போறாரு. கர்த்தர் நல்லவர். சபையை கொஞ்சம் நினைங்கப்பா. 3வது வசனத்துல பின்பகுதி பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டுட்டான் ஆண்டவரே. புலம்புறாரு. ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன? சபை. உங்க சபையை சத்துரு என்ன செஞ்சிட்டான்?
என்ன அனைத்தையும் கெடுத்துட்டான். உண்மையிலேயே நம்ம சர்ச்சில் இரவு ஜபம் இருந்தது, சத்துரு கெடுத்துட்டான். பகல் ஜபம் இருந்தது, சத்துரு கெடுத்துட்டான். உபவாச ஜபம் இருந்தது, சத்துரு கெடுத்துட்டான். ஆராதனை முடிஞ்சதுமே வாலிபர்களை கூட்டிக்கிட்டு கிராம ஊழியத்துக்கு போவோம், சத்துரு என்ன செஞ்சிட்டான்? பல இடங்கள்ல கன்வென்ஷன் நடத்தணும், சத்துரு என்ன செஞ்சிட்டான்? டிவி ஊழியம் நடந்தது, கொஞ்சம் இங்க எல்லாம் இங்க பாருங்க, டிவி ஊழியம் நடந்தது, சத்துரு என்ன செஞ்சிட்டான்? அனைத்தையும் என்ன செஞ்சிட்டான்? அப்ப நீங்க ஆசாபு போல நீங்க வர நம்ம சபைக்காக புலம்புறீங்களா? சொல்லுங்க. புலம்புனா கையை உயர்த்துங்க. நான் புலம்புறேன் சிஸ்டர், நம்ம சபைக்காக நான் புலம்புறேன். சத்துரு அவ்வளோ டிவி ஊழியங்க, எத்தனை டிவி ஊழியம் நடந்தது தெரியுங்களா? ஹெவன் டிவியில பேசணும், ஆர்க் டிவியில பேசணும், நிறைய டிவியில பேசணும். சத்துரு அனைத்தையும் கெடுத்துட்டான். இரவுல 10 மணிக்கு ஜபம், ஆண்கள் கூடி அப்படி அனல் பறக்கும், சத்துரு கெடுத்துட்டான். புதன் வியாழன் வெள்ளியில அவ்வளோ ஜபம் நடக்கும், சத்துரு அனைத்தையும் கெடுத்துட்டான். இங்க சொல்றாரு பாருங்க, ஆசாப் சத்துரு அனைத்தையும் கெடுத்துட்டான்னு புலம்புறாரு. அடுத்து 4வது வசனத்துக்கு வாங்க. உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்துக்குள்ள கர்ஜித்து தன்னுடைய கொடியை அடையாளமாக்குறான். ஆலயத்துல தேவன் கொடியேற்றதா, சத்துரு கொடியேற்றதா? சத்துரு கொடியேற்றானா என்ன? எப்ப கொடி ஏத்துவாங்க? ஜெயமடைந்தா. கரெக்டா? இப்ப சத்துரு என்ன செய்யறான்? ஆலயத்துல இருந்து கொடி ஏத்துறானா. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஜெயிச்சிட்டேன், நான் நிறைய பிளான் பண்ணேன், சபைக்கு விரோதமா இந்த ஜபத்தை கெடுக்கணும், அந்த ஜபத்தை கெடுக்கணும், ஐக்கியத்தை கெடுக்கணும், ஒரு மனதை கெடுக்கணும், உபவாச ஜபத்தை கெடுக்கணும், நிறைய பிளான் பண்ண, எல்லாத்துலயும் நான் ஜெயிச்சிட்டேன்னு அவன் என்ன செய்யறான் ஆலயத்துல? அப்ப கொடியேற்றான்னு ஆசாபு புலம்புறாரு. நீங்க புலம்புறீங்களா சபையை நினைச்சு? எப்படி இருந்த சபை தெரியுங்களா? எப்படி இருந்த சபை தெரியுமா? அக்னி கிறிஸ்தவ சபை. கர்த்தர் நல்லவர். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன். சத்துரு கோடாரி என்கிற ஆயுதத்தை ஏந்தி நிறைய மரம் என்கிற விசுவாசியெல்லாம் வெட்டி எடுத்துட்டான். தோல் கொடுத்த மரத்தை வெட்டி எடுத்துட்டான். பணிவிடை செய்த மரத்தை வெட்டி எடுத்துட்டான். காணிக்கை தசமபாகத்தினால தாங்கின மரங்களை என்ன செஞ்சிட்டான்? அவன் கோடாரிய ஓங்கி வொர்ஷிப்ல நின்ன அந்த பிள்ளைய வெட்டி என்ன செஞ்சிட்டான்? ஆன்லைன்ல முன்னணியில நின்ன அந்த பிள்ளைய வெட்டி என்ன செஞ்சிட்டான்? சத்துரு கோடாரிய ஓங்கி மரங்களை வெட்டிட்டான். அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க, என்ன செய்யறாரு? புலம்புறாரு. இன்னைக்கு நமக்கு நாங்க தான் புலம்பிட்டு நிக்கிறோம், நாங்க தான் ஆசாப். அடுத்து 7வது வசனத்துக்கு வாங்க. டைம் இல்லை, பின்பகுதி. உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடிச்சிட்டான். தரை மட்டும் இடிச்சிட்டானா அடையாளம் தெரியாம இடிச்சிட்டான். ஆலயம் இருந்ததுக்குரிய அடையாளமே தெரியாத அளவுக்கு சத்துரு என்ன செஞ்சிட்டான்? நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்க பெரியவனா? நீங்க பெரியவரா, அவன் பெரியவனா? அவரால் செய்ய முடியாதுன்னு ஒரு காரியம் இருக்கா? பேசுங்க. அதே நான் வந்து ஆண்டவரை தான் நொந்துக்கிட்டேன். வேற யாரை நம்ம போய் நொந்துக்க முடியும்? இப்போ போய் நம்ம போய் அந்த ஐயாவை போய் என்னங்க ஐயா இப்படிலாம் பண்ணுறீங்க, சபைகள் நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறோன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? என்னட்ட ஆண்டு சொல்லியிருக்காரு, உன் சபை விசுவாசியை வேணா நீ வர வேண்டான்னு தடுத்துக்கோ. அப்படி தானே பேசுவாங்க? பேசுங்க, அப்படி தானே பேசுவாங்க. இன்னும் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இது நியாயமா? சபை கூடி வரதுல சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டுவிடக்கூடாதுன்னு போட்டிருக்க அந்தந்த ஆடு ஞாயிற்றுக்கிழமை அந்தந்த சபைக்கு போகணும் என்பது தானே நியாயம்? எல்லாரும் இங்க வாங்க, 3 to 10 பெருவிழா, எல்லாரும் இங்க வாங்கன்னா எத்தனை இந்த புலம்பிட்டு நிக்கிறோம் பாத்தீங்களா? எப்படி பிரசங்கமே வரமாட்டேங்குது எனக்கு. சோத்ரம். தரை மட்டும் இடிச்சு என்ன செஞ்சிட்டான்? சொல்லுங்க. தரை மட்டும் இடிச்சு அசுத்தப்படுத்திட்டான். அதுக்கு அடுத்த வசனத்தை 8 பின்பகுதி பார்த்தீங்கன்னா, தேசத்தில் இருக்கிற ஆலயங்களை எல்லாம், ஆமா, எல்லா ஆலயத்தை சுட்டரித்து போட்டுட்டான்.
அப்படின்னு அப்படியே புலம்பிக்கிட்டே வராரு. புலம்பிக்கிட்டே வந்து 19 சொல்றாரு, உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. அது என்ன காட்டுப்புறாவின் ஆத்துமானா என்ன? காட்டுப்புறாவுக்கு ஆத்துமாவா இருக்கு? அப்ப இது இங்க யார சொல்றாரு? நம்மளை தான் சொல்றாரு. ஆண்டவரே, காட்டுப்புறா சபையை நீங்க துஷ்ட மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. சபை உங்க சபைப்பா, நீங்க சம்பாதித்த சபைப்பா, நீர் மீட்டு கொண்ட சபைப்பா, உங்களுடைய சீயோன் பர்வதம்ப்பா, நினைங்கப்பா, சத்துரு இடிச்சிட்டாப்பா, திரும்ப கட்டுங்கப்பான்னு புலம்புகிறார். உண்மையிலேயே இன்னைக்கு சபையை தேவன் கட்டணும். இடிக்கப்பட்ட ஊழியங்கள் மறுபடியும் என்ன செய்யணும் சொல்லுங்க? பழுது பார்த்து கட்டப்பட வேண்டும். பழுது பார்த்து சபை கட்டப்பட வேண்டும். ஏன் சபை இந்த அளவுக்கு இடிக்கப்பட்டது அப்படின்னு பழுது பார்த்து சபை என்ன செய்யணும்? நெகேமியா அந்த காரியத்தை செய்தார். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சு. அப்ப நெகேமியா என்ன செஞ்சார்னு கேட்டா, இடிந்து போன அலங்கத்தை நெகேமியா திரும்ப எடுத்து என்ன செஞ்சாரு சொல்லுங்க எல்லாரும்? பழுது பார்த்து. நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தில் ஒரு உன்னதமான அதிகாரம் நெகேமியா 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகள் திரும்ப 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 வரும். இந்த 3ஆம் அதிகாரத்தில் 32 வசனங்கள் இருக்கு. 32 வசனங்கள்ல சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும். அது என்னன்னு கேட்டா, பழுது பார்த்து கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினான், பழுது பார்த்து கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினான். இந்த வார்த்தை 33 முறை வரும். கூட்டமா குரூப்பா சேர்ந்தும் கட்டினார்கள், தனி நபராகவும். நெகேமியாவில தலைமையில கர்த்தருடைய ஜனமெல்லாம் எல்லாரும், ஐயோ இன்னைக்கு சபை நிந்தைக்குள்ளாகி இருக்குது, அதனால நம்ம எல்லாரும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள். எல்லாரும் சேர்ந்து தான் திருச்சபையை என்ன செய்யணும் சொல்லுங்க, பேசுங்க. எல்லாரும் எழுந்து தான் என்ன செய்யணும்? திருச்சபையை கட்டணும். ஊழியர் ஒருவரால கட்ட முடியாது. நெகேமியா லீடர், அவருக்கு கீழே இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இடிந்து போன, சத்துரு இடித்த அந்த எருசலேம் அலங்கத்தை நெகேமியா கட்டினான். எப்படி கட்டினாங்க? பழுது பார்த்து. எப்படி கட்டினாங்க சொல்லுங்க? பழுது. அப்ப திருச்சபை நம்மளை பழுது பார்க்கணும். இன்னைக்கு திருச்சபையில் அநேக பழுதுகள். ஆதி திருச்சபையை கண்டா உயர் அதிகாரிகள் பயந்தார்கள், அரசாங்கம் பயந்தது. ஆதி திருச்சபையை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள், கனப்படுத்தினார்கள். காரணம், ஆதி திருச்சபையில தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. ஜனங்கள் தெய்வீக பயத்தோடு நடந்து கொண்டார்கள். ஆனா இன்றைய திருச்சபைகள்ல உலகம் மதிக்கிறதும் கிடையாது, அதிகாரிகள் பயப்படுறதும் கிடையாது, பிரஜாதி ஜனங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கிறதும் கிடையாது. ஏன்னு கேட்டா, திருச்சபை பழுதாகி கிடக்கிறது. எப்படி இருக்கு திருச்சபை சொல்லுங்க? நான் பழுதாகி இருக்கிறேன். ஆண்டவருக்கு பழுதே பிடிக்காது. பழுது இல்லாத ஒரு பலிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இன்றைய திருச்சபைகள் அநேக பழுதுகள். நம்ம என்ன செய்யணும்? பழுது பார்த்து. கொஞ்சம் பேசுங்க சிஸ்டர். இன்னைக்கு ஏதாவது பேசுவீங்கன்னு வந்தா என்ன பழுதுவார்? நீங்க இந்த 5வது மாதத்துல உங்களை நீங்களே பழுது பாருங்க. நான் சரியா நடந்துக்கிறேன்னா, நம்ம பழுது பார்த்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும். இதுல அப்படி பழுது பார்த்து கட்டினார்கள். அடுத்து போட்டிருக்கோம், அவன் அருகே, அவன் அருகே, அவர்கள் அருகே, அவர்கள் அருகேன்னு போட்டிருக்கோம். அப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? கட்டியிருக்காங்க. என்னத்தை கட்டினாங்கன்னு தெரியுமா? வாசல்களை கட்டினார்கள். என்னத்தை கட்டினாங்க? எருசலேம்ல கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி கூட போகட்டும். எதை கட்டினாங்க? ஏதாவது ஒரு வாசல் சொல்ல முடியுமா உங்களால? நெகேமியா 3ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்களா யாராவது? நெகேமியா 3ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. நெகேமியா 3ஆம் அதிகாரம் யாராவது படிச்சிருக்கீங்களா?
அதுல வாசல்கள்னு எத்தனை வாசல்கள் போட்டிருக்கு தெரியுங்களா? 10 வாசல்கள். ஒரு திருச்சபைக்கு 10 அனுபவங்கள் வேணும். 10 வாசல்கள் அங்க போட்டிருக்கு. 10 வாசல்களை சத்துரு என்ன செஞ்சிட்டான்? இடிச்சிட்டான், தகர்த்துட்டான். இந்த நெகேமியா டீமாக இணைந்து அந்த 10 வாசல்களை என்ன செஞ்சாரா? பழுது பார்த்து கட்டினார். பேசுங்க. 10 வாசல்களை என்ன செஞ்சிட்டாரு? ஒரு வாசலை கூட விட்டுறல. 10 வாசல்களையும் பழுது பார்த்து கட்டினான், பழுது பார்த்து கட்டினான், பழுது பார்த்து கட்டினார்கள். அந்த 10 வாசல் ஒரு வாசல் கூட உங்களுக்கு தெரியல. 10 வாசல் நீங்க அப்படியே பாருங்க, நான் சொல்லிடுறேன் 10 வாசல் என்னென்னு. முதல்ல பார்த்தா ஆட்டு வாசல், 3ஆம் அதிகாரத்தில் மீன் வாசல், 6ஆம் அதிகாரத்தில் பழைய வாசல், 13ஆம் வசனத்தில் பள்ளத்தாக்கின் வாசல், 14ஆம் வசனத்தில் குப்பைமேட்டு வாசல், 15ஆம் வசனத்தில் ஊருணி வாசல், 28ஆம் வசனத்தில் குதிரை வாசல், 29ஆம் வசனத்தில் கிழக்கு வாசல், 31ஆம் வசனத்தில் மிக்தாக் என்னும் வாசல். எத்தனை வாசல்? எத்தனை வாசல் மொத்தம் சொல்லுங்க. மொத்தம் எத்தனை வாசல்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் எத்தனை வாசல் இருந்தது எருசலேம் அலங்கத்துல? கொஞ்சம் பேசுங்கம்மா. 10 வாசல். 10 வாசலையும் சத்துரு என்ன செஞ்சிட்டான்? இடித்து தகர்த்துட்டான். ஆனா 10 வாசலையும் நெகேமியாவும் ஜனங்களும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க? பழுது பார்த்து கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள். அடுத்து போட்டிருக்கோம். பழுது பார்த்து கட்டினது மட்டும் இல்ல, பழுது பார்த்து கட்டி பூட்டு போட்டாங்க, கதவு போட்டாங்க, தாழ்பால் போட்டாங்க. என்ன போட்டிருக்கு? வாசலை கட்டி கட்டி என்ன செஞ்சாங்க? கதவு போட்டாங்க, தாழ்பால் போட்டாங்க, பூட்டு போட்டாங்க. ஏன் போட்டாங்க? அத மறுபடியும் சத்துரு என்ன செஞ்சிட கூடாது. கதவு போட்டா சத்துரு உள்ள வர முடியாது, தாழ்பால் போட்டா சத்துரு உள்ள வர முடியாது, பூட்டு போட்டா சத்துரு உள்ள வர முடியாதுன்னு நெகேமியா அழகா என்ன செஞ்சாரு? சத்துரு இடித்த 10 வாசல்களையும் பெரிய டீமை அழைச்சிட்டு போய் பழுது பார்த்து கட்டி, பழுது பார்த்து கட்டி, பழுது பார்த்து கட்டி எல்லா வாசலையும் கட்டி கட்டி என்ன செஞ்சிட்டாரு? கதவு போட்டு, பூட்டு போட்டு, தாழ்பால் போட்டார். இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நீங்க பூட்டு போடுங்க, இல்லட்டா சத்துரு கெடுத்துருவான். உங்க ஜெப ஜீவியத்துக்கு பூட்டு போடுங்க, கதவு போடுங்க. இந்த ஜெப நேரத்தை ஒதுக்கி பூட்டு போடுங்க, கதவு போடுங்க, தாழ்பால் போடுங்க. கதவு, தாழ்பால், பூட்டு என்பது பாதுகாப்பு. அப்ப எல்லா வாசல் என்பது 10 வாசல் என்பது 10 விதமான அனுபவம். 10 வாசலையும் நம்மளால தியானிக்க முடியாது. மணி இப்பயே 10:25, 11:25. சில வாசல்களை தியானிக்கலாம். முதல் வாசல் ஆட்டு வாசல். ஆட்டு வாசல்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் அதுல 10ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசலாய் இருக்கிறேன். ஆட்டு வாசல். ஆட்டு வாசல்னா என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வாசல். முதலாவது ரட்சிப்பு என்கிற 10:7 என்ன தேடுறீங்களா? ஆடுகளுக்கு வாசல் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்கு வாசலாய் இருக்கிறார். முதல் வாசல் என்ன வாசல்? ஆட்டு வாசல். அந்த ஆட்டு வாசல்னா என்ன? ரட்சிப்பின் வாசல், ரட்சிப்பின் அனுபவம். உங்க ரட்சிப்ப பழுது பாருங்க. அதாவது இன்னைக்கு சபையில அநேகர் ரட்சிக்கப்பட்டோங்கிற போர்வையில் இருக்கிறாங்க. ரட்சிப்பின் வாசல், இந்த ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன தெரியுங்களா? எந்த விசுவாசிக்கு தேவனோட ஐக்கியம் இருக்கோ, எந்த விசுவாசிக்கு தேவனோட தொடர்பு இருக்கோ, எந்த விசுவாசி தேவனோட சம்பந்தம் கலந்து இருக்கோ, அதுதாங்க ரட்சிப்பின் அனுபவம். சிலர்லாம் கடமைக்காக ஆலயத்துக்கு வருகிறார்கள். அம்மாக்கு வரலன்னா அம்மா திட்டுவாங்க, சர்ச்சைக்கு வரலன்னா பாஸ்டர் கேட்பாரு. அது 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 வந்து ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அல்ல. இது ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு என் பிள்ளையும் எடுத்துட்டாலும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஆனால் ஜப நேரம் இருக்கா? ஜபம் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. ஆனால் புள்ள சொல்லு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நோ. ரட்சிப்பை, உங்க ரட்சிப்பை பழுது பாருங்கள். நீங்க தேவனுடைய வருகையில காணப்படணுமா? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய என் நாமத்தினாலே உன் கொம்பு உயரும், அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும்னா
உங்க ரட்சிப்பின் வாசலை பழுது பாருங்க. தேவனோடு சரியா கனெக்ஷன்ல இருக்கிறீங்களான்னு பாருங்க. தேவனோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கான்னு பாருங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு இருக்கான்னு பாருங்க. பைபிளோடு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களான்னு பாருங்க. ஜெபிக்கலன்னா ஆத்துமா பாதிக்குதான்னு பாருங்க. அதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பு விலையேற பெற்றது. வேதம் சொல்லுது ஒன்றுக்கு கவலைப்படாதன்னு சொல்லுது. ஆனா அதே வேதம் சொல்லுது பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தா தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு சொல்லுது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோங்கிற போர்வையில நம்ம ஆலயத்துக்கு வரோம். இயேசுவுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்கா? ப்ளீஸ் உங்களுடைய ரட்சிப்பின் வாசலை பழுது பாருங்கள். சிலர்லாம் சும்மா தண்டத்துக்கு சர்ச்சைக்கு வராங்க. தண்டத்துக்கு வந்துட்டு தான் பாதியிலே போயிடுறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்கலாம் பாதியில வந்துட்டு ஸ்கூல்ல போய் பாதியில வந்துட்டு பாதியில போயிட முடியுமா சொல்லுங்க? காலேஜில் பாதியில போயிட்டு பாதியில வந்துட முடியுமா? வேலை ஸ்தலத்துல பாதியில போயிட்டு பாதியில வந்துட முடியுமா? நான் உங்க அப்பா விட்டு வேலையான்னு கேட்பாங்க, உங்க அப்பா விட்டு ஸ்கூலான்னு கேட்பாங்க, வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஆனா ஆலயத்துக்கு மட்டும் இஷ்டத்துக்கு உள்ள வரோம், இஷ்டத்துக்கு வெளியில போறோன்னா ரட்சிப்பு பரிபூர்ணமா இல்லை. முதலாவது உங்க ரட்சிப்பின் வாசலை என்ன செய்யுங்க? பழுது பாருங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் கேளுங்க, சும்மா வராங்க, சும்மா அம்மா வராங்களேன்னு பிள்ளைங்க வராங்க. ஆண்டவரோட கனெக்ஷன் இருக்க. அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு ஓடி வராங்க. என் பையனை எடுத்துக்கிட்டாலும் சும்மா தான் சர்ச்சைக்கு வரான். ஜெப நேரம் கிடையாது, காலையில எழுந்து ஜெபிக்கணும் உணர்வு இல்லை. இதெல்லாம் ரட்சிப்பு என்கிற போர்வையில். ஆனா ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. பாரத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆட்டு வாசலை பழுது பாருங்க. உங்களுக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறீங்களா? டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? ஐயோ திருவிருந்து எவ்வளவு முக்கியம்னு தெரியலன்னா நம்மளாம் என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியலன்னா என் ரட்சிப்பின் வாசலை நான் என்ன செய்யணும்? பழுது பார்த்து கட்டு கட்டு கட்டி என்ன செஞ்சிரு? கதவு போட்டு. கதவு போட்டதானே தாழ்பால், தாழ்பால் போட்டானா பூட்டு. ரட்சிப்புக்கு கதவு போடு. ஏனோ தானோன்னு சர்ச்சைக்கு வருவேன்னா வருகையில காணப்பட முடியாம போயிடும். முதல் வாசல் என்ன வாசல்? ஆட்டு வாசல்னா என்ன? இயேசுக்குள்ள இருக்கிறியான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. சாமு சர்ச்சைக்கு வராப்புல ஆண்டவரோடு இருக்காப்புலையா? பிரைசி சர்ச்சைக்கு வர ஆண்டவரோட இருக்கா? அப்பா அம்மாவோட வரணும். என்னைக்கு இயேசுவின் மேல் இருக்கிற அன்புல ஓடி வரமோ அதாங்க ரட்சிப்பு. என்னால ஜெபிக்காம இருக்க முடியாது, என்னால வேதம் வாசிக்காம இருக்க முடியாது, என்னால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாம இருக்க முடியாது, என்னால இன்னைக்கு திருவிருந்துல பங்கு கொள்ள முடியாம இருக்க முடியாதுன்னு பாதிப்பு இருக்கல. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பு என்கிற வாசலை என்ன செய்ய? பழுது பாரு. பழுது பார்த்து கட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது வாசல் என்ன வாசல்? மீன் வாசல். 3:3 நெகேமியா 3. மீன் வாசல்னா மீனுனாலே சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க, கொஞ்சம் கண்டுபிடிங்க. மீன் என்றாலே ஆத்துமா. மீன் என்றாலே என்ன? இந்த ரட்சிப்பின் வாசல்ல நுழைஞ்ச விசுவாசி என்ன செய்யும்? அடுத்து அந்த விசுவாசினால சும்மா இருக்க முடியாது. அது ஆத்துமா ஆதாயம் செய்யும். ஆத்துமா ஆதாயம் செய்கிற வாசல். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அனுபவம். மீன் வாசல் என்பது என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அனுபவம். ஆமென். அதனால்தான் மீன் பிடிக்கிற பேதுரு யோவானை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ரட்சிப்பின் வாசலுக்குள்ள வந்தது உண்மையானா? அடுத்து நம்ம இயேசுவின் மேல் இருக்கிற அன்புல நம்ம அக்கம் பக்கம் உள்ளவங்க, நம்மளோட படிக்கிறவங்க, நம்மளோட பழகிறவங்க, நம்முடைய உறவுகள், நம்ம கூட பிறந்தவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் கேட்டாரு, நல்ல பெரிய டாக்டர், ஒரு கட்சியில இருக்கிறவனுக்கு
கட்சி தலைவனுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தீ குளிச்சு சாவுறான். கட்சி தோத்து போயிருச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறான். அடுத்து இன்னொரு காரியம் சொன்னாரு, ஒரு ஒரு வாலிபனை ஒரு 4 மணி நேரம் பிரெயின் வாஷ் பண்ணி அவனை தீவிரவாதியா பயங்கரவாதியா மாத்தி ஜனங்களை கொல்ல வச்சிருது உலகம் கற்றுக் கொடுத்து. ஒரு 4 மாதம் ட்ரைனிங் கொடுத்தா போதுமா? ஒரு 4 மாதம் ஒரு வாலிபனுக்கு ட்ரைனிங், 4 மணி நேரம் 4 மாதம் ட்ரைனிங் கொடுத்தா அவன் பயங்கரவாதியா மாறி தீவிரவாதியா மாறி செயல்படுறான். அவர் கேட்கிறாரு, எத்தனை பிரசங்கம் நீங்க கேட்குறீங்க வாரந்தோறும், உங்களால ஆண்டவருக்காக செயல்பட முடியலையான்னு கேட்கிறாரு. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம், ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம், ஆனா இன்னும் ஒரு ஆத்துமாவை கூட நம்ம என்ன செய்யல? ஒரு ஆத்துமாவை கூட என்ன செய்யல? நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா சீக்கிரம் முடிச்சீங்கன்னா நல்லா இருக்குமே சிஸ்டர். மீன் வாசல், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். ஒரு விசுவாசியா வாழ்ந்து சபைப்பட்டிக்குள்ள போயிடாதீங்க. நாளைக்கு நம்ம மரிச்சு போனா நம்மளை சுற்றிலும் ஆத்துமா நிக்கணும், நம்ம குடும்பத்தை சுற்றிலும் ஆத்துமாக்கள் நிக்கணும். நம்ம எல்லார் மேல விழுந்த கடமை ஆத்துமா ஆதாயம் செய்யணும். ஆண்டு ஊழியம் செய்த நாட்கள்ல ஒரு குஷ்டரோகி ஓடி வந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு கேட்டான். உடனே ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுனாரு. உடனே அந்த குஷ்டரோகி என்ன ஆயிட்டான்? சுகம் அடைஞ்சிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகம் அடைஞ்சிட்டேங்கிற செய்தியை யாருக்கிட்டையும் என்ன செய்யாத, சொல்லாதனார். ஆனா அவன் என்ன செஞ்சா தெரியுங்களா? ஒருத்தர் விடாம எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான். இயேசுகிட்ட போன இயேசு என்ன சுகமாக்குனார், இயேசு என்ன சுகமாக்குனார். எவ்வளோ ஆத்துமா ஆதாயம் செய்யறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள். நாளைக்கு ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் செய்யாம வெறுங்கையா பரலோகத்துக்கு போவீங்கன்னா கர்த்தர் நம்ம மூஞ்சில முழிக்கவே மாட்டோம். நிறைய பேர் தலையில கிரீடம் வைப்பாரு, நம்ம வெக்கப்பட்டு நிற்போம். தயவு செய்து ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? ஆதாயம் செய்யுங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. காலம் சமீபமாயிட்டு, இத்தனை வருஷம் வாழ்ந்து நீ ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் செய்யலைன்னா அன்று எவ்வளோ துக்கப்படுவார் தெரியுமா? மீன் வாசலை பழுது பாருங்க. 3வது ஒரு வாசலை சொல்லி முடிக்கிறேன். 3:6 பழைய வாசல். இந்த பழைய வாசல் என்பது என்ன தெரியுமா? பழைய சுபாவம், பழைய மனுஷன், பழைய பாவம், பழைய கோபம். ஏதாவது நம்மளை விட்டு மாறி இருக்கா? இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்னாடி கோபக்காரி, சண்டைக்காரி, வாயாடுறவன். இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்னாடி திருடுறவன், பொய் சொல்றவன். இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்னாடி கோபக்காரன், எரிச்சல்காரன், மூர்க்கங்காரன். இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்னாடி நல்லா சிகரெட் அடிக்கிறவன், குடிக்கிறவன். ஆனா இயேசுகிட்ட வந்து நம்ம பழைய சுபாவம் மாறி இருக்கா? கொஞ்சம் பழுது பாருங்களேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் ஒழிந்து போயின. பழைய புளித்த மாவு, நல்ல மாவு என்ன செஞ்சிடும்? என்ன செஞ்சிடும்? கெட்டு போக பண்ணு. பழைய சுபாவம் போயிருச்சா? பழைய பகை, பழைய கசப்பு. நான் இயேசுகிட்ட வரத்துக்கு முன்னாடி யாரையும் மன்னிக்க மாட்டேன், பகையை மன்னிக்க மாட்டேன், யாரையும் மன்னிக்க மாட்டேன். வைராக்கியம். இயேசுகிட்ட வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பகை, இன்னும் வைராக்கியம், கசப்பு இருக்குன்னா வாசலை கொஞ்சம் பழுது பார்த்து கட்டுங்கிறார். இன்னும் பழைய கோபம் போயிட்டா, பழைய எரிச்சல் போயிட்டா, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய செல்வியா மாறிட்டோமா? நம்ம பேரை வச்சு பாருங்க. நம்ம இருதயத்துல அன்பு இருக்கா? தெய்வீகம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? இயேசுகிட்ட போய் இவங்க சுபாவம் மாறிடுச்சுன்னு கூட பிறந்தவங்க சொல்றாங்களா? ஐயோ, இயேசுகிட்ட வரதுக்கு முன்னாடி அராஜகம் செஞ்சான், இன்னைக்கு பைபிளை தூக்கி இன்னைக்கு நல்லா இருக்கிறான்னு நம்மளை குறிச்சு சாட்சி சொல்றாங்களா? கனி கொடுக்கிறோமா? கொஞ்சம் உங்க பழைய வாசலை பழுது பார்த்து என்ன செய்ய? பழுது பார்த்து கட்டுறது மட்டும் இல்ல,
இன்னைக்கு என்ன செய்ய, இந்த பழைய மனுஷனை துரத்தி விட்டு என்ன போட்டுரு, அதுக்கு கதவு போட்டு, இனிமே அந்த பழைய கோபம் எனக்குள்ள வரக்கூடாது. பழைய மூர்க்கம், பழைய எரிச்சல், பழைய பொய், பழைய திருட்டு, பழைய காரியம், பழைய சுபாவம் ஐயோ என்கிட்ட வரவே கூடாதுன்னு துரத்தி அடிச்சு கதவு போட்டு பூட்டு போட்டு தாழ்பால் போட்டு பூட்டு போடு. எவ்வளவு துக்கத்தோடு இந்த வசனம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த செய்தி உங்க ஹார்ட்ல பதியுதோ இல்லையோ, பரலோகத்துல பதியுதுங்க. நாளைக்கு போய் ஆண்டவர்கிட்ட அப்படி நிற்கும் பொழுது நம்மளை குறித்து டிவி ஓடும், டிவி எல்லாரும் பார்ப்பாங்க, ஓடும். அதை பார்த்து தெரியும் நம்ம என்னென்ன செஞ்சோம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஓடுங்க. இதோ ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார், நம்ம செய்கைக்கு தக்க பலனை கொடுக்க வருகிறார். அப்ப நீங்க நம்ம சொன்னோம்னா ஓடும். பாரு, பாஸ்டர்மா இத்தனை பிரசங்கம் பண்ணி இருக்கா, ஆட்டு வாசல் பேசி இருக்கிறா, மீன் வாசல் பேசி இருக்கிறா, பழைய வாசல் பேசி இருக்கிறா. உன் வாசலை நீ பழுது பார்த்தாயா? இன்னமும் நமக்கு சுபாவம் மாறலையே. சகைன்னு ஒருத்தர் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டில் சகை வரி வசூலிக்கிறவன், இன்கம் டேக்ஸ் அதிகாரி. அவனை குறித்து ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஜனங்கள் சொன்ன பேர் என்ன சகையுக்கு? பாவியான மனுஷன். சகையுக்கு ஜனங்கள் வச்ச பேர் என்ன சொல்லுங்க? பாவியான மனுஷன். பாவியான மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகையு இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுனாரு. உடனே இயேசுவோட நடந்து போறான். போகிற வழியில அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்த்து சகையு 19 லூக்கா 8 சொல்றான், சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன். பழைய மனுஷனை உடனே தூக்கி எறிஞ்சிட்டாங்க, புதிய சகையுவாய் மாறினான். இன்னைக்கு ஆண்டவர்தான் சொல்ற. 3 வாசலை தியானித்திருக்கிறோம். என்னென்ன வாசல்? ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல். ஆட்டு வாசல் என்பது ரட்சிப்பின், மீன் வாசல் என்பது ஆத்தும ஆதாயம் செய்கிற அனுபவம். பழைய வாசல் என்பது பழைய மனுஷனை, பழைய சுபாவத்தை, பழைய காரியங்களை தூக்கி எறிகிற அனுபவம். கண்களை மூடுவோம். சபையை நேசிங்க, சபையை நேசிங்க. நீங்க வருகிற நம்ம சபையை நேசிங்க, சபையின் மேல கரிசனையாயிருங்க. ஆத்தும அடுத்து என்ன செய்யுங்க? 3வது, சபைக்காய் வைராக்கியம் பாராட்டுங்க. எல்லாரும் சபைக்காக, சபையை பழுது பார்த்து கட்டணுங்க. அன்றைக்கு லிட்ரலா சபை நம்முடைய சரீரம், தேவனுடைய ஆலயம். இது நம்ம பழுது பார்த்து கட்டணும். நம்ம ஆட்டு வாசலை பழுது பார்த்து கட்டணும், மீன் வாசலை பழுது பார்த்து கட்டணும், பழைய வாசலை பழுது பார்த்து கட்டணும். குப்பைமேட்டு வாசல்லாம் இருக்கு. உலகத்தை நேசிச்சோன்னா குப்பைங்க, சபையில நிறைய குப்பைங்க, உலகம் குப்பை. எத்தனையோ பவுல் எல்லாவற்றையும் குப்பை, லாபமாயிருந்த அனைத்தை நஷ்டம்னு நினைச்சாரு, குப்பையா என்னாரு. இன்னைக்கு உலக நன்மைகள் எல்லாம் குப்பை. ஆனா அதான் குப்பை மேட்டு வாசல். ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியே சபைக்காக ஒரு நிமிடம் ஜெபிங்க. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நாங்க வருகிற அக்னி கிறிஸ்தவ சபையை நன்மை உண்டாக நினைங்கப்பா சொல்லுங்க. நாங்க வருகிற அக்னி கிறிஸ்தவ சபையை நன்மை உண்டாக நினைங்கப்பா. சபை பழுது பார்த்து கட்டப்பட கிருபை கொடுங்க. சபைக்கு ஊழியங்களுக்கு கதவு போடப்பட. ஏன்னா யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது, யாரும் ஒரு மீனை தூக்கிட்டு போயிடக்கூடாது, மீனும் ஓடி போயிடக்கூடாது. சபையில ரட்சிப்பின் அனுபவம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. சபையில எல்லாரும் ஆத்தும ஆதாயம் செய்கிற அனுபவத்தை கொடுங்கப்பா. எல்லாரும் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு சாட்சியாய் ஜீவிக்க, கனி கொடுக்க, உங்க நாம மகிமை அடைய கிருபை கொடுங்க. தயவு செய்த ஆண்டவரே, உங்க சபை அக்னி கிறிஸ்தவ சபையை நன்மை உண்டாக நினைங்க. இன்று காண்கிற இந்த எகிப்தியனை
என்றைக்கும் காணாதிருக்க கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.